ஹாய் மக்களே, வெல்கம் டு சமையா விளாக் சேனல். மஞ்சள் பூசணியெல்லாம் யாருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லுங்கள். எங்கள் வீட்டில் இதை சாப்பிடவே மாட்டாங்க, அது ஏனே தெரியலை. அவங்களுக்காக நான் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்துட்டேன்னா சாப்பிட்டு ஃபுல்லாக காலி பண்ணிடுவாங்க. அதுக்கு முதல்ல மஞ்சள் பூசணியை தோலெல்லாம் நீக்கிட்டு துண்டு துண்டாக கட் பண்ணி நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இதில் நம்ம தேவைக்கு ஏற்ப உப்பு சேர்த்துக்க போகிறோம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மசித்த பிறகு உங்களுக்கு தேவையான அளவுக்கு கோதுமை மாவை சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் ஒன்று போல் பிசைஞ்சு விடுங்க. பிசைஞ்ச பிறகு உங்களுக்கு தேவைக்கு ஏற்ப கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம சப்பாத்திக்கு எப்படி திரட்டுறோமோ அதே மாதிரி பிசைஞ்சு திரட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம தோசைக்கல்லில் நம்ம சப்பாத்தியை திரட்டி போட்டாச்சு. உங்களுக்கு நெய்யோ அல்லது எண்ணெயோ சேர்த்து நல்லா 2 பக்கட்டும் செவக்க திருப்பி போட்டு எடுங்க. நம்மளோட மஞ்சள் பூசணி சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், எல்லாருமே சாப்பிடுவாங்க. இதுக்கு நான் 5 வகை பருப்பு போட்டு பருப்பு கூட்டு மாதிரி பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் பம்கின் மஞ்சள் பூசணியை கொஞ்சமாக பொரியல் பண்ணியிருந்தேன். அதுதான் இன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.